ஸ்ரீ கர்க சம்ஹிதை 15ஆம் அத்தியாயம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வாயில் அன்னை யசோதை முழு பிரபஞ்சத்தையும் கண்ட காட்சி. அரசர் நந்த மகாராஜா மற்றும் யசோதையின் முன் புண்ணியத்தை அறிமுகப்படுத்துதல். நந்தரின் இல்லத்திற்கு கர்காச்சாரியார் வருகை. பலராம சுவாமி மற்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பெயரிடும் விழா மற்றும் தேவி ராதை மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணரின் நித்திய உறவு மற்றும் முக்கியத்துவத்தை அவருக்கு உணர்த்துவதற்காக விருஷபானுவின் இல்லத்திற்கு அவர் வருகை. நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, ஒரு நாள் கருமையான நிறமுள்ள குழந்தையான ஸ்ரீ கிருஷ்ணர் ரத்தினங்கள் பதித்த தங்க தொட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்தார். அவரது முகம் ஒரு வசீகரிக்கும் புன்னகையால் நிறைந்திருந்தது. பார்வையின் வலியை குறைக்க நந்தரின் மைந்தன் நெற்றியில் கருப்பு புள்ளி அலங்கரிக்கப்பட்டிருந்தது. தாமரை மலர்கள் போன்ற அவரது அழகான விழிகள் மையால் பூசப்பட்டிருந்தன. அன்னை யசோதை தனது அழகான மகனை மடியில் வைத்து கொண்டார். அவர் குழந்தைத்தனமான முகத்துடன் தனது பாதத்தின் விரலை உறிஞ்சிக் கொண்டிருந்தார். அவரது இயல்பு விளையாட்டுத்தனமானது. அவரது தலைமுடி நீளம், புதிய மென்மையான மற்றும் சுருண்ட முடியால் அது மூடப்பட்டிருந்தது. ஸ்ரீவத்ச முத்திரை மற்றும் அவரது மார்பில் பிரகாசிக்கும் பிறை நிலவு அலங்காரம் அவரை அலங்கரித்தன. மிகுந்த இரக்கமுள்ள கோபியான அன்னை ஸ்ரீ யசோதை தனது மகனை குறித்து மிகுந்த மகிழ்ச்சியை அனுபவித்து வந்தார். அரசரே, குழந்தையான ஸ்ரீ கிருஷ்ணர் பால் அருந்தி கொண்டிருந்தார். அன்னை யசோதையிடம் பால் அருந்திய குழந்தையான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருவாக்கை அன்னை யசோதை கண்டபோது அப்போது அவள் அங்கு பூமி மற்றும் அனைத்து பூமியில் நிகழும் விஷயங்களை கண்டாள். குழந்தையின் வாயில் அனைத்து லோகத்தையும் கண்டாள். வாயில் வைகுந்தம் கண்டாள் அன்னை யசோதை. பூமி போன்ற 5 பூதங்களுடனும் தேவேந்திரன் போன்ற சிறந்த கடவுள்களுடனும் கூடிய முழு பிரபஞ்சம் அவரது வாய்க்குள் தோன்றியது. பின்னர் அன்னை ஸ்ரீ யசோதை திகிலடைந்தார். அதனால் அவள் விழிகளை மூடினாள். அரசரே, மிகவும் பரிபூரணமான பகவான் கிருஷ்ணரே சிறந்தவர். அவரது மாயையால் உலகம் முழுவதும் சக்தி வாய்ந்தது. அதே மாயையின் செல்வாக்கின் கீழ் அன்னை யசோதையின் நினைவு நிலைக்க முடியவில்லை. பின்னர் அவர் தனது குழந்தை கிருஷ்ணரிடம் பாச இரக்கத்தை உணர்ந்தார். ஸ்ரீ நந்தராணியின் தவத்தை நான் எவ்வாறு விவரிக்க இயலும் அரசரே? அரசர் பகுலாஸ்வர் வினவினார். முனிவரே, நந்த மகாராஜர் அன்னை யசோதையிடம் அவர் என்ன பெரிய தவங்களை செய்தார். அவளுடைய செல்வாக்கால் சந்திர கடவுளான பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அவளுக்கு மகனாக தோன்றினார். 8 வசுக்களின் தலைவரான துரோணர், நாரரின் மனைவி, அவருக்கு குழந்தைகள் இல்லை. அவர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சிறந்த பக்தர். தேவர்களின் அரசாட்சியையும் ஆட்சி செய்தார். மன்னரே, ஒரு முறை ஒரு மகனை விரும்பி அவர் தனது மனைவி தாரையுடன் பிரம்மதேவரின் கட்டளைப்படி தவம் செய்ய வந்தார். மலைக்கு சென்றார். அங்கு தம்பதியினர் வேர்கள், கிழங்குகள் மற்றும் பழங்களை உட்கொண்டு அல்லது உலர்ந்த இலைகளை மென்று கொண்டு தவம் செய்தனர். பின்னர் அவர் தண்ணீரில் வாழத் தொடங்கினார்கள். பின்னர் அவர்கள் தண்ணீர் அருந்துவதை கூட நிறுத்தினர். இவ்வாறு இந்த பாலைவன பூமியில் அவர்களின் தவம் தொடர்ந்தது. அவர்களின் தவத்தில் 10 கோடி ஆண்டுகள் கடந்த பிறகு பிரம்மதேவர் மகிழ்ச்சி அடைந்து ஒரு வரம் கேளுங்கள் என்றார். அந்த நேரத்தில் கரையான்கள் அவர் மீது ஊர்ந்து சென்றன. அவற்றை அகற்றிய பிறகு துரோணர் தனது மனைவியுடன் வெளிப்பட்டார். அவர் பிரம்மதேவரை வணங்கி விதிக்கப்பட்ட சடங்குகளின்படி அவரை வணங்கினார். அவரது இதயம் மகிழ்ச்சியால் நிறைந்தது. அவர் இறைவனிடம் கூறினார். துரோணர் கூறினார், பிரம்மதேவரே, மிகச்சிறந்த ஜனார்த்தனரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எனது மகனாக மாறட்டும். மேலும் நம் இருவரின் அன்பும் பக்தியும் எப்போதும் அவரிடம் நிலைத்திருக்கட்டும். யாருடைய செல்வாக்கினால் மனிதன் கடக்க முடியாத மரண கடலை கடக்கிறான். நாங்கள் இருவரும் துறவிகள். வேறு எந்த வரத்தையும் நாங்கள் விரும்பவில்லை.
தாம் என்னிடம் கேட்ட வரம் நிறைவேற்றுவது கடினம், மிகவும் அரிதானது. இருப்பினும் தமது விருப்பம் தமது அடுத்த பிறவியில் நிறைவேறும் என்று பிரம்மதேவர் கூறினார். நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, துரோணர்தான் நந்தராக பூமியில் பிறந்தார். தராதேவிதான் அன்னை யசோதை என்று அறியப்பட்டாள். தனது தந்தை வசுதேவரின் நகரமான வடமதுரையிலிருந்து பிரம்மதேவரின் வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்காக பிரஜத்திற்கு வந்தார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் மங்களகரமான குணம் அமிர்தத்தால் செய்யப்பட்ட கரும்பை விட இனிமையானது. கந்தமாதன மலையின் சிகரத்தில் நரநாராயணரின் வாக்கிலிருந்து நான் அதை கேட்டிருக்கிறேன். அவரது அருளுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருந்தேன். நானும் அதே கதையைத்தான் கூறினேன். வேறு என்ன கேட்க விரும்புகிறீர்கள்? அரசர் பகுலாஸ்வர் வினவினார். மகா முனிவரே, குழந்தை வடிவம் அந்த நித்திய ஜீவனான பகவான் ஸ்ரீஹரி பலராம சுவாமியுடன் என்னென்ன லீலைகளை செய்தார் என்று எனக்கு கூறுங்கள். நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, ஒரு நாள் வசுதேவரால் அனுப்பப்பட்ட மகா முனிவர் கர்காச்சாரியார் தனது சீடர்களுடன் நந்த பவனத்திற்கு, அதாவது நந்த மகாராஜரின் அரண்மனைக்கு வந்தார். முனிவர் கர்காச்சாரியாரை பரிந்துரைக்கப்பட்ட சடங்குகளின்படி பாதங்களை சுத்தம் செய்வதற்கு மற்றும் பிற சடங்குகளுக்கும் தண்ணீர் வழங்கினார். நந்த மகாராஜா, இன்று நம் முன்னோர்கள், தேவர்கள், நெருப்பு எல்லாம் திருப்தி அடைந்து விட்டன. தமது பாத தூசினம் இல்லத்தை மிகவும் புனிதமாக்கி உள்ளது. மகா முனிவரே, தயை கூர்ந்து என் குழந்தைக்கு பெயரிடுங்கள். மகா பிராமணரே, ஏராளமான புண்ணியங்களை செய்து புனித தலங்களுக்கு சென்ற பிறகும் தமது நல்ல வருகை எளிதில் அடையப்படுவதில்லை என்றார். கர்கமா முனிவர் கூறினார், அரசர் நந்தரே, தங்கள் மகனுக்கு நான் பெயரிடுவேன், சந்தேகமில்லை. ஆனால் கடந்த காலத்தை குறித்து நான் தங்களுக்கு கூறுகிறேன். எனவே ஒரு ஒதுக்குப்புறமான இடத்திற்கு செல்லுங்கள். நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே. பின்னர் கர்க முனிவர் நந்த மகாராஜரிடம் உரையாடினார். நந்தரிடம் கூறினார், அன்னை யசோதை மற்றும் 2 குழந்தைகளான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் பலராம சுவாமி ஆகியோரை வேறு யாரும் இல்லாத ஒரு மாட்டுத் தொழுவத்திற்கு அழைத்துச் சென்றார். அங்கு அவர் குழந்தைகளுக்கு பெயர் சூட்டும் விழாவினை செய்தார். முதலில் விநாயகர் மற்றும் பிற கடவுள்களை வணங்கினார். பின்னர் கிரகங்களை கவனமாக சுத்திகரித்த பின்னர் மகிழ்ச்சியால் நிறைந்த மகா முனிவர் கர்காச்சாரியார் நந்த மகாராஜரிடம் உரையாடினார். அவர் நந்தரிடம் கர்காச்சாரியார் கூறினார், கேளுங்கள் நந்தரே, இந்த ரோஹிணி மகனின் பெயரை நான் தங்களுக்கு கூறுகிறேன். யோகிகள் அவர்களில் மகிழ்ச்சி அடைகிறார்கள், அல்லது அவர்கள் அனைவரிடமும் மகிழ்ச்சி அடைகிறார்கள், அல்லது அவர்கள் தங்கள் குணங்களால் பக்தர்களின் இதயங்களை கவருகிறார்கள். இந்த காரணங்களுக்காக ஞானமுள்ள மக்கள் அவர்களை ராமர் என்ற பெயரால் அழைப்பார்கள். அவர்கள் யோக மாயையின் கருப்பையின் ஈர்ப்பிலிருந்து பிறந்தவர்கள். எனவே அவர்கள் சங்கர்ஷணன் என்ற பெயரால் பிரபலம் அடைவார்கள். உலகம் முழுவதும் அழிக்கப்பட்ட பிறகும் அவர்கள் இருக்கிறார்கள். எனவே மக்கள் அவர்களை சேஷ என்ற பெயரால் அழைப்பார்கள். அப்படி அறிவார்கள். அவரது மிகுந்த வலிமை காரணமாக அவர் பால் என்ற பெயராலும் அழைக்கப்படுகிறார். அவர் இருக்கும் நந்தன், இப்போது உங்கள் மகனின் பெயர்களை கவனமாக கேளுங்கள். இந்த பெயர்கள் அனைத்தும் உடனடியாக அனைத்து உயிரினங்களையும் தூய்மைப்படுத்துகின்றன. மேலும் முழு பிரபஞ்சத்திற்கும் அவை மிகவும் மங்களகரமானவை. அ என்பது தாமரை மலர் போன்றது. ரி என்ற எழுத்து ராமபிரானை குறிக்கிறது. ச என்ற எழுத்து ஸ்வேத தீபத்தில் வசிப்பவர், 6 வகையான ஐஸ்வர்யங்களை உடையவர், பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை குறிக்கிறது. ந என்பது நரசிம்மரின் சின்னமாகும். அகர் என்ற எழுத்து அக்னி புக், நெருப்பின் வடிவத்தில் ஹபிஷ்யரை அனுபவிப்பவர் அல்லது அக்னி தேவரின் பாதுகாவலர் என்பதை குறிக்கிறது. மேலும் 2 மெய்ப்புள்ளிகள் நர நாராயணரை குறிக்கின்றன. இந்த 6 சரியான கூறுகளும் கிருஷ்ணா என்று அழைக்கப்படும் மகா மந்திரத்தின் வடிவத்தில் மிகவும் சரியான வார்த்தையில் உறிஞ்சப்படுகின்றன. எனவே இந்த குழந்தைக்கு கிருஷ்ணா என்று பெயர் உள்ளது. சத்தியயுகம், திரேதா யுகம், துவாபர யுகம் மற்றும்
கலியுகம். இந்த யுகங்களில் அவர்கள் வெள்ளை, சிவப்பு, மஞ்சள் மற்றும் கருப்பு பிரகாசத்தை பெற்றுள்ளனர். துவாபர யுகத்தின் முடிவிலும் கலியின் தொடக்கத்திலும் இந்த குழந்தை கிருஷ்ண அங்ககாந்தியை அடைந்துள்ளது. இதன் காரணமாகவே அவர் நந்தநந்தன் ஸ்ரீ கிருஷ்ண என்று அழைக்கப்படுகிறார். அவர்களுக்கு வசுதேவர் என்ற பெயரும் உண்டு. அதன் தோற்றம் பின்வருமாறு: வாசு என்பது புலன்களின் பெயர். அவர்களின் தெய்வம் மனம். அவர் மனதில் இருந்து கொண்டே செயல்படும் உள்ளார்ந்த இறைவன் வாசுதேவர்கள் என்று அழைக்கப்படுகிறார். அவர்கள் புகழின் இல்லத்தில் தோன்றிய ரிஷபானுவின் மகன் ராதையின் உயிர் நாடியாக மாறுவார்கள். எனவே அவர்களின் பெயர்களில் ஒன்று ராதாபதி. அவர் மிகவும் பரிபூரணமானவர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சந்திரர். அவருக்கு கீழ் எண்ணற்ற பிரபஞ்சங்கள் உள்ளன. அவர் கோலோகத்தில் இருக்கிறார். இங்கே வசிக்கும் அந்த பரமபுருஷர் ஒரு குழந்தையின் வடிவத்தில் உங்களுக்கு தோன்றியுள்ளார். பூமியின் சுமையை குறைக்க, கம்சன் போன்ற தீய மனிதர்களை அழித்தல் மற்றும் பக்தர்களை பாதுகாத்தல், இவையே அவரது அவதாரத்தின் நோக்கங்கள். பரதரின் வழி தோன்றலான நந்தகோபரே, அவர்களின் பெயர்களுக்கு முடிவே இல்லை. அந்த பெயர்கள் அனைத்து வேதங்களில் மர்மமான முறையில் குறிப்பிடப்பட்டுள்ளன. அவர்களின் செயல்களுக்கு ஏற்ப அவர்களின் பெயர்கள் பிரபலமாக இருக்கும். அவர்களின் அற்புதமான செயல்களை கண்டு ஒருவர் ஆச்சரியப்படலாகாது. நீங்கள் துரதிருஷ்டவசமானவர். ஏனென்றால் பரமபுருஷரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பரமபுருஷரானவர் தங்கள் இல்லத்தில் ஒரு மகனாக அவர் அலங்கரிக்கிறார். நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டம் கொண்டவர். நாரத மாமுனிவர் அரசர் பகுலாஸ்வரிடம் கூறினார்: அரசரே, கர்காச்சாரியார் முனிவர் இவ்வாறு கூறி புறப்பட்ட போது மிகுந்த புத்திசாலியான நாராயணர் அன்னை யசோதையுடன் இணைந்து மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். மேலும் தன்னை நிறைவாகவும் சாதித்ததாகவும் கருதினார். பின்னர் அறிவின் தலைவராகவும் அறிவை வழங்குபவராகவும் முனிவர்களில் தலை சிறந்தவராகவும் இருந்த ஸ்ரீ கர்கமா முனிவர் யமுனை நதிக்கரையில் உள்ள அழகிய ரிஷபானு தேவரின் நகரத்திற்கு வந்தார். குடை அணிந்ததன் மூலம் அவர் இரண்டாவது இந்திரனை போல அலங்கரிக்கப்பட்டார். ஒரு கோலை அணிந்ததன் மூலம் அவர் தர்மராஜரை போல் அலங்கரிக்கப்பட்டார். இரண்டாவது சூரியனை போலவே அவர் தனது பிரகாசத்தால் அனைத்து திசைகளையும் ஒளிரச் செய்தார். தனது புத்தகம் மற்றும் வெள்ளை ஆடைகளால் அலங்கரிக்கப்பட்ட அவர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை போல தோற்றமளித்தார். அந்த பெரிய முனிவர்களை கண்ட ரிஷபானு தேவர் உடனடியாக எழுந்து மிகுந்த மரியாதையுடன் தலை வணங்கி அவர் முன் கூப்பிய கரங்களுடன் நின்றார். வழிபாட்டு சடங்குகளை அறிந்த ரிஷபானு அரசர் முனிவரை ஒரு மங்களகரமான இருக்கையில் அமரச் செய்து அவருக்கு கர்காச்சாரியாரின் பரிசை வழங்கினார். பிரதாயப்படி அவரை வணங்கினார். பின்னர் அவரை வலம் வந்த பிறகு அவர் ரிஷபானு தேவர் இவ்வாறு கூறினார்: துறவிகளின் அலைச்சல்கள் அமைதியானவை, ஏனென்றால் அவை இல்லறத்தார்களுக்கு உயர்ந்த அமைதியை அளிக்கின்றன. சூரிய கடவுள் அல்ல, பெரிய ஆன்மாக்கள் மட்டுமே மனிதர்களுக்குள் இருக்கும் இருளை போக்குகின்றன. இறைவனே, கோழைகளாகிய நாங்கள் அனைவரும் உங்கள் தரிசனத்தை பெற்று தூய்மை அடைந்துள்ளோம். பூமியில் உங்களை போன்ற புனிதர்களும் பெரிய ஆன்மாக்களும் புனித ஸ்தலங்களை கூட தூய்மைப்படுத்துகிறார்கள். முனிவரே, எனக்கு ஒரு மகள் இருக்கிறாள். அவள் மங்களத்தின் உறைவிடமாக இருக்கிறாள். அவள் பெயர் ராதை. தயவு செய்து கவனமாக சிந்தித்து அவள் யாரை திருமணம் செய்ய வேண்டும் என்று கூறுங்கள். சூரியனை போலவே தாமும் 3 உலகங்களிலும் வலம் வருகிறீர்கள். தாம் ஒரு தெய்வீக காட்சி. அவளுக்கு மிகவும் பொருத்தமான ஒருவருக்கு இந்த மகளான மலரை கொடுப்பேன் என்று ரிஷபானு தேவர் கூறினார். நாரத மாமுனிவர் கூறுகிறார்: அரசரே, பிறகு முனிவரான கர்காச்சாரியார் ரிஷபானு தேவரிடம் கரத்தை பிடித்து கொண்டு யமுனை கரைக்கு சென்றார். காளிந்தி நதியின் அலைகளின் முணுமுணுப்பு எப்போதும் எதிரொலிக்கும் ஒரு ஒதுக்குப்புறமான மற்றும் மிகவும் அழகான இடம் இருந்தது. ரிஷபானு தேவரை அங்கே அமரச் செய்து முனிவரான கர்காச்சாரியார் இவ்வாறு கூறத் தொடங்கினார். முனீந்திரர் கூறினார்:
கர்கமா முனிவர் கூறினார், ரிஷபானு தேவரே, ஒரு ரகசியம் இருக்கிறது. எண்ணற்ற பிரபஞ்சங்களின் இறைவன், கோலோகத்தின் இறைவன், உயர்ந்தவர் மற்றும் மிகவும் பரிபூரணர் வேறு யாரும் இல்லை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே நந்தரின் இல்லத்தில் தோன்றியுள்ளார் என்று தாங்கள் யாரிடமும் சொல்லலாகாது. ரிஷபானுதேவர் கூறினார், பெரிய முனிவரே, நந்த மகாராஜரும் எனக்கும் இந்த அதிர்ஷ்டம் மிகவும் மங்களகரமானது. இந்த அதிர்ஷ்டம் அற்புதமானது, ஆசீர்வதிக்கப்பட்டது, விவரிக்க முடியாதது. இப்போது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரத்திற்கான முழு காரணத்தையும் எனக்கு கூறுங்கள். கர்கமா முனிவர் கூறினார், பூமியின் பாரத்தை நீக்கி கம்சனை போல துன்மார்க்கரை அழிக்க பிரம்மதேவரின் பிரார்த்தனைக்கு பிறகு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பூமியில் இறங்கிவிட்டார். கோலோகத்தில் வசிக்கும் உன்னதமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆதேபத்ராணி அன்பான ஸ்ரீ தேவி ராதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஹிலாதினி சக்தி ஆவார். அந்த ராதை தங்களுடைய திருமகளாக தங்கள் இல்லத்தில் குழந்தை வடிவத்தில் தோன்றியிருக்கிறாள். அந்த உயர்ந்த சக்தியை தாம் அறியவில்லை. தேவி ராதை. நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, அந்த நேரத்தில் மாடு மேய்ப்பவர்கள் ரிஷபானுவின் மனம் மகிழ்ச்சியால் நிறைந்தது. அவர் மிகவும் ஆச்சரியம் கொண்டார். அவர் தேவி கலாவதியான கீர்த்திதா அன்னையை அழைத்து அவர்களுடன் ஆலோசனை நடத்தினார். மீண்டும் தேவி ராதை மற்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் செல்வாக்கை அறிந்த கோப்பர்களில் சிறந்தவரான ரிஷபானு தேவர் மகிழ்ச்சியால் விழிநீர் சிந்தி மீண்டும் பெரிய முனிவர் கர்காச்சாரியாரிடம் உரையாடினார். ரிஷபானு தேவர் கூறினார், பிராமணரே, அதே கடவுள் தாமரை விழிகளுடைய என்னுடைய இந்த மகளை நான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அர்ப்பணிப்பேன். தாம் எனக்கு சரியான பாதையை காட்டினீர். எனவே தாம் மட்டுமே அவளுடைய மங்களகரமான திருமண சடங்கை செய்ய வேண்டும். கர்கமா முனிவர் கூறினார், அரசரே, தேவி ராதை மற்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கை குலுக்கும் சடங்கை நான் செய்ய மாட்டேன். அவர்கள் யமுனை நதிக்கரையில் உள்ள பன்னீர் காட்டில் திருமணம் செய்து கொள்வார்கள். ஸ்ரீ பிரம்மதேவரே பிருந்தாவனத்திற்கு அருகில் உள்ள ஒரு வெறிச்சூடிய மற்றும் அழகிய இடத்திற்கு வந்து அவர்களின் திருமணத்தை நடத்தி வைப்பார். நந்தகோபர் இந்த ஸ்ரீ ராதை மற்றும் கிருஷ்ணரின் அன்புக்குரியவர்களாக கருத வேண்டும். தாங்கள் உலகின் அரசர்களுக்கு தலைவர், உலகங்களின் தலைவர், கோலோகத்தின் தலைவர். நீங்கள் முழு கோலோகத்திலிருந்தும் இந்த பூமிக்கு வந்திருக்கிறீர்கள். அதேபோல் அனைத்து கோபியர்களும் தேவி ராதையின் கட்டளைக்கு கீழ்ப்படைந்து கோலோகத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். பெரிய யாகங்களை செய்த பிறகு பல ஜென்மங்களுக்கு பார்வை கடினமாக இருக்கும் கடவுள்களை கூட காண்பது கடினம். அவர்கள் உங்கள் கோவிலின் முற்றத்தில் ரகசியமாக அமர்ந்திருக்கிறார். மேலும் ஏராளமான ஆண்களும் பெண்களும் அவரை நேரடியாக காண்கிறார்கள். கோலோக வாசிகளானவர்கள். ஸ்ரீ நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, ஸ்ரீ ராதா கிருஷ்ணரின் இந்த அற்புதமான சக்தியை கேட்டதும் ரிஷபானு தேவரும் அன்னை கீர்த்திதாவும் மிகவும் ஆச்சரியம் கொண்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். அவர்கள் கர்காச்சாரியாரை பின்வருமாறு உரையாற்ற தொடங்கினர். அந்த தம்பதியினர், பிரம்மதேவர், ராதை, மகாமுனே, இந்த வார்த்தையின் தத்துவ அர்த்தத்தை விளக்குங்கள். இந்த மேற்பரப்பில் மணிகள் உள்ளன. நமது சந்தேகங்களை போக்கக்கூடியவர் தம்மை போல வேறு யாரும் இல்லை. கர்கமா முனிவர் கூறினார், ஒரு காலத்தில் அவர் கந்தமாதன மலைக்கு சென்றார். சீடர்களும் இருந்தனர். சாமவேதத்தின் இந்த சுருக்கத்தை பகவான் நாராயணரின் வாக்கிலிருந்து நான் செவிமடுத்திருக்கிறேன். ரகர் என்றால் ராமகர், அகர் என்றால் கோபிகைகள், நகர் என்றால் தாரகர் மற்றும் அகர் என்றால் விரஜை நதி. பரமாத்மாவின் உயர்ந்த பிரகாசம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் 4 வடிவங்களாக பிரிக்கப்பட்டார். அவரது 4 மனைவியர் நீலா, பூமி, ஸ்ரீ மற்றும் விரஜா நதி ஆகியோர் அவரது 4 மடங்கு பிரகாசங்கள். இவை அனைத்தும் குஞ்சபவனுக்கு செல்கின்றன. தேவி ஸ்ரீ ராதையின் ஸ்ரீ விக்கிரகத்தில் அவள் மூழ்கிவிட்டாள்.
அதனால்தான் நிபுணர்கள் தேவி ஸ்ரீ ராதையை மிகவும் சரியான கோபி என்று அழைக்கிறார்கள். ராதா கிருஷ்ணர் என்ற இந்த நாமத்தை மீண்டும் மீண்டும் உச்சரிப்பவர்களுக்கு 4 பொருள்கள் மட்டுமல்ல, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் கூட அவர்களுக்கு அணுகக்கூடியவர்கள் ஆகிறார்கள். ஸ்ரீ நாரத மாமுனிவர் கூறுகிறார், அரசரே, அந்த நேரத்தில் மனைவி ஸ்ரீ விஷபானுவுடன் ஆச்சரியத்திற்கு எல்லையே இல்லை. ஸ்ரீ ராதா கிருஷ்ணரின் தெய்வீக செல்வாக்கை அறிந்த அவர்கள் பேரின்பத்தின் சிலைகளாக மாறினர். இவ்வாறு ஸ்ரீ ரிஷபாச்சாரியார் அறிவின் தலைவரான ஸ்ரீ கர்கமா முனிவரை வணங்கினார். பின்னர் எல்லாவற்றையும் அறிந்தவரும் 3 உலகங்களையும் காணக்கூடியவருமான கர்காச்சாரியார் என்ற முனிவர் தாமே தமது இருப்பிடத்தை எடுத்துக்கொண்டார். இது ஸ்ரீ கோலோக காண்டத்தில் நாரத மாமுனிவருக்கும் பகுலாஸ்வ மன்னருக்கும் இடையிலான உரையாடலான ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் 15ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.